காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பிய பெற்றோர். இளைய மகனான 12 வயது சிறுவன் மாயமானதால் அதிர்ச்சி. பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார். பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியும் துப்பு கிடைக்காமல் திணறிய போலீஸ். சிறுவனின் தாய் சொன்ன ஒற்றை வார்த்தையால் 45 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம். நடந்தது என்ன? வழக்கம் போல காலையில வேலைக்கு போன பெண் கடந்த ஜூன் 28ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எப்பவும் வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டில் அவங்களுடைய 2 பையன்களுமே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு மூத்த பையன் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கான். உன் தம்பி எங்கடான்னு மூத்த பையன் கிட்ட கேட்டதுக்கு அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கான். பக்கத்து வீட்டில் உள்ள ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாச்சும் போயிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்த தாய்க்கு நேரம் ஆக ஆக வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டுல போய் கேட்டப்பவும் எந்த தகவலும் கிடைக்கல. உடனே வேலைக்கு போயிருந்த கணவருக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மகனை காணும்னு தெரிஞ்சு தந்தையும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தாய், தந்தை, மூத்த மகன்னு குடும்பத்தோட சேர்ந்து காணாம போன சிறுவனை தேடி அலைஞ்சிருக்காங்க. விடிய விடிய பல இடங்கள்ல தேடி அலைஞ்சும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேல வெயிட் பண்ணா சரியா இருக்காதுன்னு நினைச்ச பெற்றோர் மறுநாள் காலையில, அதாவது ஜூன் 29ஆம் தேதி காலையில தங்களுடைய 12 வயசு மகனை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மகனை காணோம்னு பெற்றோர் பரிதவிச்சதை பார்த்து போலீஸ்காரங்களும் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரணையில இறங்கினாங்க. பல இடங்கள்லையும் பல கோணங்கள்லையும் தீவிர விசாரணை நடத்தியும் காணாம போன சிறுவனை பத்தி போலீஸுக்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ஞ்சும் எந்த பலனும் இல்லை. சிறுவனுக்கு என்னதான் நடந்திருக்கும்னு நினைச்சு பெற்றோரும் போலீஸும் குழம்பி போயிருந்த நேரத்துல தான் 45 நாளா இருட்டலையே இருந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம பெத்தவங்க தவிச்சிட்டு இருந்ததால மனசு கேட்காம திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க உள்ள காவலர்கள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தீவிர விசாரணை நடத்திட்டோம், இது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்லைன்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு திரும்பவும் ஒரு முறை சொல்லுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம்னு போலீஸ்காரங்க திரும்பவும் சிறுவனுடைய அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஜூன் 27ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தப்போ மூத்த பையன் வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்தான். மத்தபடி வேற எதுவும் சொல்லும்படியான விஷயம் வீட்டுல தென்படலன்னு சொல்லியிருக்காங்க சிறுவனுடைய பெற்றோர். மூத்த பையன் தினமும் இப்படி வீட்டை கிளீன் பண்ணுவானான்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு டெய்லியும்லாம் கிளீன் பண்ண மாட்டான், வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட பண்ண மாட்டான், அன்னைக்கு என்னமோ அதிசயமா வீடை சுத்தம் பண்ணிட்டு இருந்தான்னு பெற்றோர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கதான் போலீஸுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்பவும் எந்த வேலையும் பார்க்காத சிறுவன் அன்னைக்கு மட்டும் ஏன் வீட்டை சுத்தம் பண்ணணும்னு போலீஸுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அந்த கேள்விக்கான விடை சிறுவன் கிட்ட இருக்கும்னு நினைச்சு போலீஸ் காணாம போன சிறுவனுடைய அண்ணன் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்போ தன்னை அறியாம நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டான் அந்த 17 வயது சிறுவன். அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் தம்பியை தான் கொஞ்சுறாங்க, தம்பி கிட்ட தான் பாசமா பேசுறாங்க, தன்னை ஒரு பொருட்டாவே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த 17 வயது சிறுவன். அந்த கோபம்தான் நாளாக நாளாக கூட பிறந்த தம்பி மேலேயே கொலை வெறியா மாறியிருக்கு. தம்பி இருக்கிறதால அம்மாவும் அப்பாவும் தன் மேல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்ச சிறுவன் உடன்பிறப்புன்னு கூட பார்க்காம அவனை கொல்ல முடிவு பண்ணியிருக்கான். ஜூன் 28ஆம் தேதி அண்ணனும் தம்பியும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சிறுவன் வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து
தம்பியுடைய வயிற்றிலேயே பல முறை சரமாரியா குத்தியிருக்கான். இதுல சுருண்டு விழுந்த 12 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டான். அதுக்கப்புறம் சடலத்தை மறைக்கிறதுக்கும் அந்த சிறுவன் பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்கான். வீட்ல கடப்பாரை, மண்வெட்டி எல்லாமே இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசல்ல உள்ள இடத்துல குழி தோண்டி அந்த குழிக்குள்ள தம்பியுடைய சடலத்தை போட்டு புதைச்சிருக்கான். வீட்டு வாசல்லையே புதைச்சா சிக்கிருவோம்னு நினைச்சு திரும்பவும் சடலத்தை தோண்டி எடுத்து வீட்டுல இருந்து 300 மீட்டர் தூரத்துல உள்ள மற்றொரு இடத்துல குழி தோண்டி சடலத்தை புதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுல அங்கங்க சிதறி கிடந்த ரத்தத்தை கிளீன் பண்ணியிருக்கான். அப்பதான் அவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அம்மா கிட்ட தம்பி வெளியில போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சிருக்கான். பெத்தவங்களும் மகன் காணாம போயிட்டதா நினைச்சு ஊர் ஃபுல்லா தேடி அலைஞ்சிருக்காங்க. 45 நாளா போலீஸ் சல்லடை போட்டு தேடியும் சிறுவனை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில பெத்தவங்க சொன்ன ஒற்றை விஷயத்தை வச்சு துப்பு துளக்கி போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. 12 வயது சிறுவனுடைய சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புன போலீஸ் தம்பியை கொன்ன 17 வயது சிறுவனை அரெஸ்ட் பண்ணி கூர்நோக்கு இல்லத்துல சேர்த்திருக்காங்க. அதோட 17 வயது சிறுவனால தனியா இவ்வளவு வேலையும் பார்த்திருக்க முடியாதுன்னு சந்தேகப்படுற போலீஸ் இதுல வேற யாருக்காவது தொடர்பு இருக்காங்கிற கோணத்துல தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.